ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி தாண்டி வந்து கொண்டேதான் இருக்கிறேன். ஒரு பிரச்சனையில் கூட மனதளவில் சோதனை இல்லை. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் நிச்சயமாக நான் தாண்டி வருவேன் என்று நினைக்கிறேன். நான் பெத்த மகளே, நான் பெத்த குழந்தையே, மனதளவில் அழுது கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு 3 விஷயங்கள் நடக்க போகிறது. இந்த 3 விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கண்ணீரை துடைக்கும். அதாவது, ஒரு நல்ல வழி பிறந்தால் கஷ்டங்களானது தானாக மறைந்து போகும். அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களானது நீங்கி சந்தோஷங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது. எத்தனை நாள் தான் நீயும் உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாய்? சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் எல்லா நாளும் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே எத்தனை நாள் தான் இருப்பாய்? உனக்கும் ஒரு விடிவு காலம் வேண்டாமா? உனக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்க வேண்டும் அல்லவா? எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோல்விகளை மட்டுமே கண்டாய். எல்லா நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் மட்டுமே நீ கண்டாய். எதிலுமே உனக்கு நிம்மதி என்பது இல்லை. ஆனால் நானோ உனக்கு செய்ய போகும் விஷயத்தில் பல நிம்மதிகளும் பல சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்கத்தான் போகிறது. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்றும் மறந்து விடாதீர்கள். எல்லா பிரச்சனைகளும் இருந்தும் விடிவு காலம் என்பது உங்களுக்கு உண்டு. 1000 பேர் உங்களுக்கு துரோகம் செய்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு துரோகம் செய்யாதது உங்களுடைய தாய் தகப்பர் மற்றும் உன்னுடைய தெய்வம் மற்றும் உன்னுடைய மனசாட்சி. எந்த ஒரு இடத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்யாது. உங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து பயந்துதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்துதான் செய்கிறீர்கள். என்னுடைய தங்கமே, எவ்வளவோ இடத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய ஒரு ஆளாகவும் மாற்றுவேன். அதே போல உன்னுடைய மனதில் நான் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கும் கொண்டு வருவேன். நீ மனதளவில் மிகவும் திறமைசாலி. உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டும், எது எப்பொழுது தேவை என்பது எல்லாமே உனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? நீ அவ்வளவு பெரிய திறமைசாலி. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் மற்றவரிடம் கேட்பது கிடையாது. எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் நீயாகவே தான் முடிவெடுக்கிறாய், நீயாகவே தான் எல்லாமே செய்கிறாய். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உன்னை பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கும். சிலரை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை வந்துவிட்டால் கூட என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? என்னடா இது, போன வாட்டி இந்த விஷயத்தை செய்தோம், இந்த வாட்டி இந்த விஷயத்தை செய்தோமே, நமக்கு சரி வராதோ என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் நீ இல்லாமல் எல்லா விஷயத்திலேயுமே ஜெயிக்கலாம், எல்லா விஷயத்திலேயுமே போட்டி போட்டாவது முன்னுக்கு வரலாம் என்று வெற்றியின் பாதையில் பயணித்து கொண்டு இருக்கிறாய். சோதனைகள் என்பது கொஞ்ச காலமே, வாழ்க்கையில் முழு காலமும் சோதனையாகவே இருக்காது. நல்ல காலங்கள் கட்டாயமாக வரும். உன்னுடைய தோல்விக்கு நீ எப்பொழுதும் பொறுப்பாக மாட்டாய். ஏன் தெரியுமா? நீ எல்லா விஷயத்திலேயும் பொறுப்பாகத்தான் செய்கிறாய், பொறுப்பான பிள்ளையாகத்தான் நடந்து கொள்கிறாய். எப்பேறுபட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீயாக நின்று போராடுகிறாய். யாரையும் துணைக்கு அழைப்பது கூட கிடையாது. அதனால் எல்லாமே உனக்கு திருப்திகரமாகவே நடக்கும் என்பதையும், எந்த ஒரு விஷயமும் தோல்வியை தராமல் வெற்றியை தரும் என்பதையே சொல்கிறேன். அம்மா, நீ செய்யும் காரியத்தை பார்த்து பலரோ பலவிதமாக பேசலாம். நீ செய்வது சரியில்லை என்று சொல்லலாம், சிலர் நீ செய்வது சரிதான் என்று சொல்லலாம். ஆனால் உன்னுடைய மனம் என்ன விஷயத்தை சொல்கிறதோ அந்த விஷயத்தை மட்டுமே கண்ணும் கருத்துமாக செய்யுங்கள். மனதுக்குள் அழுது கொண்டே இருக்கிறாய். காரணம், இன்னும் உன்னுடைய எந்த ஒரு விஷயத்திலேயும் நீ நினைக்கும் ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு செல்லவில்லை. எல்லா இடத்திலேயும் தோல்வியை பார்க்கிறோம் என்பதற்காக நீ ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு சந்தோஷப்படாமல் கவலைப்படுகிறாய்.
ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஜெயிக்கும் நேரம் வந்துவிட்டது. எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தாய். அந்த அனைத்து முயற்சிகளுக்கும் மிகப்பெரிய பச்சை கொடியை நான் காட்டிவிட்டேன். கட்டாயமாக உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு கசப்பான விஷயங்களும் இனிப்பான விஷயங்களாக மாற்றி அமைத்து தரப்படும். துரோகிகள் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்கவே விடக்கூடாது என்பதற்காக பல பேர் பலவிதமாக உன்னை காயப்படுத்துகிறார்கள். ஆனால் நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள். 1000 பேர் உன்னை காயப்படுத்தலாம், உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் பறிக்க முயற்சி செய்யலாம். ஆனால் நானோ எந்த ஒரு விஷயத்தையும் பறிக்கவும் விட மாட்டேன், சந்தோஷத்தையும் உன்னை விட்டு போக விட மாட்டேன். மனதளவில் குழம்பி நிற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் தோல்விகள் என்பது ஒரு பொழுதும் கிடையாது. சந்தோஷங்கள் மட்டும்தான் எப்பொழுதும் இருக்கும். இப்பொழுதும் நான் சொல்வதை நீ நம்பவில்லை என்றால் நடக்கும் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் பொறுத்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய மனதளவில் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறார். கூடிய சீக்கிரமாக மன உளைச்சல்கள் நீங்கும். ஏன் நாளை கூட, ஏன் இந்த நிமிஷம் கூட, எப்பொழுது வேண்டுமானாலும் மனதளவில் குழப்பிக்கொண்டு இருக்கும் மன உளைச்சல்கள் ஆனது நீங்கும். சந்தோஷங்கள் ஆனது மிகப்பெரிய அளவில் பெருக்கெடுத்து ஓடும். சந்தோஷத்திற்கு பஞ்சமே இருக்காது. இனி வரும் காலகட்டங்கள் முழுவதும் உன்னுடைய உறவுகளை உன்னுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய பிள்ளையிடம் இவளை போலத்தான் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். எப்படி உன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக காட்டி இவளைப் போல இருக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களே இவளைப் போலத்தான் இருக்க வேண்டும். தோற்று போனாலும் ஜெயித்து விடுவோம் என்று முயற்சி செய்தால் அவள் ஜெயித்து விட்டாள் பார், இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாள் பார் என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மற்றவர்களுடைய வாயால் உன்னுடைய காதுபடவே உன்னை அதிகமாக நன்மையாக பேசும் அளவுக்கு கொண்டு வருவேன். உன்னுடைய காதுபடவே உன்னை கஷ்டமான வார்த்தைகளோடு பேசும் அளவுக்கு நான் வைத்த எண். நான் கூடிய சீக்கிரமாக சந்தோஷமான உன்னுடைய பெயரை சொல்லி பேசுவதையும் உன்னுடைய காதுக்கு நான் கொண்டு வருவேன். தோல்வி, தடங்கள், பொறாமை, கண்திஷ்டி இது போன்ற எந்த ஒரு விஷயமும் இனிமேல் உன் வாழ்க்கையில் கிடையாது. எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். யதார்த்தமாக இருக்கிறாய், யதார்த்தமாகவே எல்லாரிடமும் பழகுகிறாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். 4 பேருக்கு உதவி செய். உன்னால் முடிவதை உதவி செய். முடியவில்லையா, அமைதியாக இரு. அதனால் எந்த பிரச்சனையும் அல்ல. துரோகம்தான் செய்யக்கூடாது. உதவி செய்யலாம், உதவி செய்ய முடியவில்லை, வசதி இல்லை என்றால் செய்ய வேண்டாம். ஆனால் யாருக்கும் எப்பொழுதும் துரோகம் மட்டும் செய்யாதே. உன்னால் முடிந்த விஷயங்களை செய்து நல்லபடியாக வாழும் வழியை பார். அன்பான உனக்கு அன்பான உறவுகளும் அன்பான வாழ்க்கையும் கிடைக்கும். இனி வரும் ஒவ்வொரு காலகட்டங்களும் உனக்கு இன்பமான காலகட்டங்களாகவே அமைந்திட இந்த சாய் எல்லா விதத்திலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். சொன்ன விஷயத்தை செய்து தருவேன். உன் வாழ்க்கையை மாற்றுவேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.